ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். வெறும் பாலும் சர்க்கரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். மில்க் கேக் தான். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது நான் கடாயில் பாலை ஊற்றியாச்சு. பால் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுக்கு 1 லிட்டர் பால் 3/4 லிட்டர் பால் வர முடிக்கும். நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இந்த ஆடை மட்டும் வரதை நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் எவ்வளோ ஆடை செய்யறதுன்ட்டு இதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் 3/4 லிட்டர் நம்மளுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. பாருங்கள், 1 லிட்டர் ஊற்றணும். நல்லா வத்தி இருக்குது. இப்போ நான் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடலாம். நீங்கள் வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரை எலுமிச்சம்பழம் ஊற்றணும். நல்லா நம்மளுக்கு பால் இன்னும் தெரியல. இன்னும் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புரிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு பாலும் தண்ணியும் தனியாக தெரியணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல பால் தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணியும் பாலும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பால் நல்லா தெரிய விட்டுருணும். இந்த தண்ணியை நம்ம நல்லா வற்ற விடணும். அது முடிக்க நம்ம அப்படியே லைட்டாக ஏடெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லா வற்றினா தான் நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை. இப்போ நான் இதில் 100 சர்க்கரை சேர்க்குறேன். 100 கிராம் இருக்கும். 1 லிட்டர் பாலுக்கு 100 சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வரணும். பேனில் அது முடிக்க நல்லா நம்ம கிளறிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லோ கலரில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான இது பக்குவமாக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கொட்டி நல்லா ஆற வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஆறணும். இப்போ இதில் நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம டிஃபன் பாக்ஸில் கொட்டி நல்லா லெவல் பண்ணிட்டோம். இது நல்லா 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஆறணும். ஆறினா தான் நம்மளுக்கு அழகாக பீஸ் போட முடியும். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரியே வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படி வேண்டாம்னா நீங்கள் நார்மலாகவே எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.